நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம், தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம். அம்மான்னு தமிழில் தான் கூப்பிட்டோம், அப்பான்னு அக்கான்னு தமிழில் தான் பேசணும். பசிக்குதே அப்படின்னு தமிழ் தான் சொல்லணும். இப்படி எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தமிழில் தான் சொல்லணும். தமிழுக்கு அமுதென்று பேர் சொல்லியிருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, தமிழுக்கு அமுதென்று பேர் என்று. அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஆமாங்க, நிச்சயமாக நம்ம உயிருக்கு நேராக உள்ள ஒரு தமிழ் நமது தமிழ். முதல்ல இந்த உலகத்தில் தோன்றிய ஒரு மொழி எதுன்னு சொன்னால் அதுதான் தமிழ். ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ச்சி செய்து பாருங்கள், ஆராய்ந்து கொண்டே இருங்கள். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் ஆராய்ந்து கொண்டே இருங்கள். உங்களால் முடிந்தவரை ஆராய்ச்சி செய்யுங்கள். எத்தனை ஆயிரம் ஆராய்ச்சியாளர்களோ அத்தனை பேரிடம் சொல்லுங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக தமிழ்தான் முதலிலே இந்த உலகத்திலே தோன்றிய மொழி. முதலில் தோன்றிய மொழி தமிழ் என்றால் அதை மொழிந்தவன் தமிழன், அதை பேசியவன் தமிழன். அப்படி என்றால் இந்த உலகத்திலே முதலில் படைக்கப்பட்டவன் தமிழன். நான் உங்களை பொய் சொல்ல நினைக்கிறீங்களா? முதல் மொழி தமிழ் என்றால் உலகத்தில் தோன்றிய மொழியை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களே, அன்பு ஆராய்ச்சியாளர்களே, பண்பு ஆராய்ச்சியாளர்களே, உயர்ந்த எண்ணம் கொண்ட ஆராய்ச்சியாளர்களே, உண்மையைத்தான் சொல்லுகின்றீர்கள். நீங்கள் சொல்லியதை இந்திய பாரத பிரதமர் கூட கேட்டார். அவரும் தன்னுடைய ஆராய்ச்சி தான் உண்மையோ என்று அறிந்து இந்த ஆராய்ச்சி தான் உண்மையோ என்று எண்ணி மக்களிடம் கேட்டு அவருக்கு இந்தியாவினுடைய பிரதமருக்கும் அறிக்கை கொடுத்தார்கள். அறிக்கை கொடுக்காமல் அவர் தவறாக சொல்லவே மாட்டார், கேட்காமல் சொல்ல மாட்டார். ஒரு வார்த்தையை பிரயோகம் செய்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர் சொல்லியிருப்பார்கள், கேட்டிருப்பார், சரித்திரத்தை நிச்சயமாக பார்த்திருப்பார். அதன் பின்னர் தான் அதை பற்றி சொல்லியிருப்பார். அதனால்தான் அவர் சொன்னார் தமிழ் பழமையான மொழி என்று. அந்த பழமையான மொழிதான் தமிழ் என்பதிலே பாரத பிரதமருக்கு கிடைத்த ஒரு தகவல் கூட அந்த உண்மையான தகவல். அப்படிப்பட்ட தமிழை, இறைவன் நமக்கு கொடுத்த தமிழை, அந்த உண்மையான தமிழை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா, தெரிந்து கொள்ள வேண்டாமா? முதலிலே நாம் தமிழை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையிலே 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு 246 எழுத்துக்களையும் படிக்க முடியும், எழுத முடியும், தமிழை அழகாக பேச முடியும் என்ற ஒரு நிலை வந்ததின் பின்னரும் 21 எழுத்துக்கள் மட்டும் இருந்தாலே போதும், தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்ற ஒரு நிலை வந்த பொழுதும் அதை திரும்பி பார்க்க மனமில்லாமல் இருக்கின்ற எத்தனையோ தமிழர்கள் இருக்கின்றார்கள். திரும்பி பாருங்கள் என்று சொன்னேன், திரும்பி பார்ப்பதற்கு தயாராக இல்லை. நாம் அந்த தமிழை கற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த வருடத்தின் இப்பொழுது உள்ள குழந்தை 2ஆம் வகுப்பு படிப்பதற்கு முன்னரே அது முழுமையான தமிழை தப்பின்றி தவறின்றி முழுமையாக படிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் யாருமே கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமான உண்மை, நிதர்சனமான உண்மை, உண்மையிலும் உண்மை. இதை அவசியம் அனைவருக்கும் சொல்வீர்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.